வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான சான்ஸ். இந்த ஆஃபரை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் வீட்டில் இருந்தபடி உங்களால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். நம்மளால் இதெல்லாம் முடியுமான்னு யோசிக்காம கண்டிப்பாக நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. இந்த ஜாபை பண்ணுறதுக்கு நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருந்தாலே போதும். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஏன் ஒர்க்கிங் பீப்புள் கூட பார்ட் டைமாக இந்த ஜாபை பார்க்கலாம். அதுக்கு உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோனும் இன்டர்நெட் கனெக்ஷனும் மட்டும் இருந்தால் போதும், வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. இந்த ஜாபை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அங்கேயே உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கிடைச்சிருக்க சூப்பரான சான்ஸை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்க. ஆல் தி பெஸ்ட். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானுமே இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்காக ப்ரேயர் பண்ணி ஆறுதல் சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இன்னிலேருந்து நாம 99 டேஸ் ஆஃப் மேரேஜுங்கிற ஒரு சைனீஸ் ரொமான்டிக் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி, இப்போ நாம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ரொம்பவே கொடூரமான பாய்சன் கொடுக்கப்பட்ட நம்ம ஹீரோ தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பயங்கரமான பறந்து விரிந்த காட்டுப்பகுதியில ஓடிட்டு இருக்கும் போது அவனை விடாதீகே, வெட்டி கொல்லுகேன்னு சொல்லி நம்ம ஆளை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு கும்பல் ஃபாலோ பண்றாங்க. அப்போ அதே காட்டுப்பகுதியில மரத்து மேல ஏறி மூலிகை பறிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இதை பார்த்ததுமே ஹீரோவை காப்பாத்துறதுக்காக டமால்னு கீழே குதிச்சு அவங்களுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறா. எனக்கு சொந்தமான இடத்துக்குள்ள உங்களை மாதிரி அயோக்கிய பசங்க வரதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுன்ட்டு நம்ம ஆளு டைரக்டா களத்துல இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் சும்மாலாம் இல்ல, கராத்தே பழகுன பொண்ணா இருப்பா போல. சோ மரத்து மேல காலை வச்சு நம்ம கேப்டன் மாதிரி எகிரி எகிரி எல்லாரையும் உதச்சி காலி பண்ணிட்டு மயக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோவோட கண்டிஷன் என்ன, அவனுக்கு என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாங்கிறத யோசிக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸை கழட்டுறாங்க. பாவம் பதறி போயிடுற நம்ம ஆளு எதுக்காக நீ இப்படி பண்றேன்னு கேட்க, உனக்கு ஏற்பட்டிருக்க காயங்களை பார்த்து எந்த மாதிரியான விஷம் கொடுத்துருக்காங்கிறத அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் என்னால உனக்கு வைத்தியம் பார்க்க முடியும்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ இதுக்கு அலோவ் பண்ணாம எதுக்காக நீ என்ன காப்பாத்த இவ்ளோ மெனக்கேடுறன்னு கேட்க, ஏன்னா இது எனக்கு சொந்தமான பகுதி, ஒருவேளை நீ இங்க செத்து போயிட்டீனா அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போலீஸ்லாம் தேவையில்லாம இங்க வந்துட்டு இருப்பாங்க, அதை தடுக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்றேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே ட்ரெஸ்ஸை கழட்டவும், அதெல்லாம் எதுவும் வேண்டாம், பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா அங்கே என்ன அட்மிட் பண்ணிருன்னு ஹீரோ சொல்ல, இட்ஸ் டூ லேட், ஏற்கனவே அவங்க கொடுத்த பாய்சன் உன் உடம்பு ஃபுல்லா ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த நேரத்துல டிராவல் பண்ணா கண்டிப்பா நீ செத்து போயிடுவ. அது மட்டும் இல்லாம எனக்கு சொந்தமான இந்த காட்டுப்பகுதிக்குள்ள எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே கிடையாது, எந்த ஆம்புலன்ஸும் உள்ள வர முடியாது. ஸோ இப்போதைக்கு என்னால மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ போதால்னு மயங்கி விழுந்துடுறான். உடனே ஹீரோயின் அவனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடுறாங்க. தென் அடுத்த நாள் காலையில புறா மூலமா ஒரு தூது வரவும் நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு உடனே ஒரு பேப்பர்ல சம்திங் எதையோ எழுதி வச்சுட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கண் விழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல யாரும் இல்லாததுனால வேற ஏதாவது கிடைக்குமான்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கும் போதுதான் அந்த பேப்பரை பாக்குறான். அதுல எனக்கு ஒரு முக்கியமான வேலை திடீர்னு வந்துட்டதுனால நான் அர்ஜென்ட்டா கிளம்பி போறேன். இஃப் நீ இந்த காட்டை விட்டு வெளியில போகணும்னு ஆசைப்பட்டினா உனக்காக பக்கத்திலேயே ஒரு மேப் வச்சிருக்கேன், அதை பார்த்து பத்திரமா ஃபாலோ பண்ணி வெளியில போய்க்கோன்னு எழுதியிருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோ இவ்வளோ பெரிய மோசமான இன்சிடென்ட்ல இருந்து உயிர் பொழைச்சிட்டோன்னு நிம்மதியா இருந்தாலும் தன்னோட உயிரை காப்பாத்தின பொண்ணை பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்றான். அதுவே இங்க இவ்வளோ நேரமா காட்டுக்குள்ள ஒரு சாதாரண பொண்ணா வாழ்ந்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் ரியல் லைஃப்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட சிஇஓங்கிறத ரிவீல் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலியான திறமையான டாக்டரா இருக்கிற நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தான் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற மற்ற டாக்டர்ஸ் கிட்ட இத்தனை நாளா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்த எல்லா மூலிகைகளையும் நான் எனக்கு சொந்தமான காட்டுப்பகுதியில கண்டுபிடிச்சி அதை மருந்தா மாத்திர ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரே ஒரு மூலிகை மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு வேளை அது கிடைச்சிருச்சுன்னா நம்ம புது ப்ராஜெக்டை லான்ச் பண்ணிடலான்னு சொல்லவும் எல்லாரும் குஷியாகி கை தட்டுறாங்க. தென் தன்னோட பிஏ கிட்ட இந்த மாதிரி மிஸ்டர் லூங்கிற ஒரு வயசான பணக்காரரு எனக்கு கொடுத்த மேரேஜ் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் அவரோட பேரனான மிஸ்டர் ஃபேங்க மேரேஜ் பண்ணிக்க போறதா இருக்கேன். பிகாஸ் இப்போ நமக்கு ரொம்பவே முக்கியமா தேவைப்படுற அந்த அரிய வகை மூலிகை அந்த குடும்பத்துக்கு சொந்தமான காட்டுப்பகுதியில மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நான் அந்த வீட்டு மருமகளானா மட்டும்தான் என்னால போய் அந்த மூலிகையை எடுத்துட்டு வர முடியும்னு ஹீரோயின் சொல்ல, என்னங்க மேடம் போயும் ஒரு மூலிகைக்காக உங்க வாழ்க்கையவே அடமானம் வைக்க போறீங்களான்னு பிஏ கேட்க,
நான் ஒன்னும் வாழ்க்கை ஃபுல்லா இந்த வீட்ல வாக்கப்பட்டு வாழ போறது கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான். மிஸ்டர் லூங்கிற அந்த வயசான பணக்காரரு தன்னோட பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வரன் பார்த்திருக்காரு. அப்ப என்னோட ஜாதகம் ஒத்து போனது மட்டும் இல்லாம அவரோட பேரன் என் கூட சேர்ந்து 98 நாளுக்கு மேல வாழ்ந்தாருன்னா அவரோட ஆயுசு நீடிக்கும்னு போட்டிருந்துதான். அதான் என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தன்னோட பேரனோட ஆயுச நீடிக்கணுங்கிறதுக்காக தாத்தா இவ்ளோ பெரிய வேலையை பார்த்திருக்காரு. சோ இதை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு 99 நாள் மட்டும்தான் உங்க பேரன் கூட வாழ்வேன்னு டீல் பேசினேன். அதுக்கு தாத்தாவுமே ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன, இந்த 99 நாளுக்குள்ள எனக்கு தேவைப்படுற எல்லா மூலிகைகளையும் கலெக்ட் பண்ணிட்டு கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நான் அந்த வீட்ல இருந்து வெளியில வந்து என்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரிங்க மேடம், ஏதேதோ சொல்றீங்க, அதே நேரம் நீங்க ரிவெஞ்ச் எடுக்கிறத மறந்துடாதீங்கன்னு பிஏ ஞாபகப்படுத்துறான். மிஸ்டர் சாங்கோட ஃபேமிலி எனக்கு பண்ண துரோகத்தை என்னால மன்னிக்க முடியாது. எங்க அம்மாவை கொன்னது மட்டும் இல்லாம என்னையுமே பைத்தியம்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளோ போராடி இந்த அளவுக்கு வந்தேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் நான் பழி வாங்குறத மட்டும் மறந்துட மாட்டேன்னு ஹீரோயின் ரொம்ப ரகடா பேசுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிராமத்துல இருந்து வந்திருக்க ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி தன்னோட கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள பிக்கப் பண்றதுக்காக மிஸ்டர் ஃபேங்கோட அம்மாவும் தங்கச்சியும் வராங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம ஹீரோயின் மிஸ்டர் ஃபேங்க மேரேஜ் பண்ணிக்க போறது சுத்தமா பிடிக்கல. சோ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், கையில வச்சிருக்க சூட்கேஸ், கையில பிடிச்சிருக்க அம்பர்லான்னு சொல்லி எல்லாத்தையும் பத்தி சகட்ட மேனிக்கு கலாய்ச்சி தள்ளுறாங்க. உன்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல, நான் மேரேஜ் பண்ணிக்க போறது மிஸ்டர் ஃபேங்க, இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிருக்கிறது உங்க தாத்தா. சோ எதுவா இருந்தாலும் நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது ஜஸ்ட் ஒரு 99 நாள் மட்டும் நீடிக்க போற ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான்னு ஹீரோயின் சொல்லவும் ரொம்ப குஷியாகி நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் அம்மாவும் ஹீரோயினை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தன்னோட பிஏ கிட்ட அன்னைக்கு நைட் என்னோட உயிரை காப்பாத்தின அந்த பொண்ணை பத்தி எதுனா டீடைல் தெரிஞ்சுதான்னு கேட்க, நீங்க மாட்டிக்கிட்ட அந்த பகுதி பேரு ஊஃபு மவுண்டைன், அது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் சாதாரண மக்கள் யாராலையுமே உள்ள போக முடியாதுன்னு பிஏ சொல்லவும், அப்புறம் எப்படி அந்த பொண்ணு மட்டும் அங்க இருந்தான்னு ஹீரோ கேக்குறான். நான் விசாரிச்சு பார்த்த வர அப்படியெல்லாம் அங்கே யாருமே இல்லையா, பிகாஸ் அது ஒரு ரிசர்வ்டு பிளேஸ். ஸோ அங்கே மொபைல் சிக்னல் கிடையாது, டிராவலிங் ஃபெசிலிட்டிஸுமே கிடையாதாமா. ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணாலையுமே அந்த காட்டுப்பகுதியில் வாழ முடியாது. எனக்கு என்னமோ ஏதோ பயங்கரமான ஆவி பேய் தான் உங்களை ஏமாத்துறதுக்காக இப்படி ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கும்னு தோணுதுன்னு பிஏ பயமுறுத்துறான். ஆனால் நம்ம ஹீரோ நம்ப மாட்டாரு, பிகாஸ் அவர் பார்த்தது எல்லாமே உண்மைங்கிறதுனால எப்படியாவது அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட கூட்டிட்டு வான்னு ஆர்டர் போடுறாரு. சரிங்க பாஸ், நான் உங்க நம்பிக்கையை உடைக்க விரும்பல, உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன அந்த பொண்ணை அவ்வளோ பிடிக்குமான்னு பிஏ கேட்க, அவ என்னோட உயிரை காப்பாத்திருக்கா. சோ நான் அந்த பொண்ணுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், அதை திரும்ப செலுத்துறதுக்காக தான் நான் அவளை தேடிட்டு இருக்கேன்னு ஹீரோ சமாளிக்கவும், என்னமோ போங்க, இப்பதான் உங்க தாத்தா மெசேஜ் பண்ணாரு, இன்னைக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆமே, பொண்ணு வந்துட்டாங்களாம், சோ உடனே கிளம்பி ஹாலுக்கு வர சொன்னாங்கன்னு பிஏ சொல்ல, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே மேரேஜ் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி தேவையில்லாம என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லவும், பாஸ் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்லாம் யாரும் கேட்கல, கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. சோ உங்களால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்லி பிஏ செமையா கலாய்க்கிறான். கட் பண்ண நம்ம ஹீரோயின் மேரேஜ் நடக்க போறதுனால மணப்பெண் கோலத்துல ரொம்பவே அழகா நடந்து போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் ஹீரோயின் மாதிரி ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்த பொண்ணு பெரிய பணக்கார பிசினஸ் மேனான ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்காம கண்ணாபின்னான அவளை பத்தி புள்ளி பண்றாங்க. ஹீரோவோட தங்கச்சி இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறா. பிகாஸ் ஹீரோயினுக்கு முன்ன இந்த பொண்ணை தான் ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வீட்டுல பேசியிருப்பாங்க. பட் தாத்தா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால தாங்கிக்க முடியாம தங்கச்சிக்காரி கண்ணா அப்படின்னான்னு கத்துறா. ஆமா, சின்ன வயசுல இருந்து நானும் ஹீரோவும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம், ஈவன் அவருக்குமே என் மேல பயங்கரமான கிரஷ் இருந்தது. ஹீரோ தான் எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி வெளியில தெரியாம சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணாருன்னு போய் சொல்றா. ஆக மொத்தம் நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்ல. சோ கண்டிப்பா இதை என்னால நம்ப முடியாது. இன்கேஸ் இதையும் தாண்டி உனக்கு ஹீரோ தான் வேணும்னு நீ அடம் பிடிச்சினா வீட்டுல இருக்க பெரியவங்க அரேஞ்ச் பண்ண மாதிரி நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ வேணும்னா ஆசைக்கு அவருக்கு ஒரு மிஸ்ட்ரஸா செகண்ட் சேனலா ரகசியமா பக்கத்துல இருந்துட்டு போன்னு ஹீரோயின் எல்லாருக்கு முன்னாலையும் சொல்லிடுறா. கோவப்படுற அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசி கண்ணா பின்னான்னு கத்தவும் நம்ம ஹீரோயினுமே லேசுப்பட்ட ஆளலாம் இல்ல, பதிலுக்கு பதில் சண்டை போடுறாங்க. இது எல்லாத்தையுமே அதே ஹால்குள்ள ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட, எனக்கு என்னமோ நீ இவ கூட சேர்ந்து வாழ்ந்தினா உன்னோட ஆயுசு அதிகரிக்குங்கிற மாதிரி எல்லாம் தோணல, இவ கூட டெய்லியும் சண்டை போட்டு நீ சீக்கிரம் அல்பாயுஸ்ல போயிடுவங்கிற மாதிரி தாண்டா தோணுதுன்னு ஃப்ரெண்டு சொல்ல, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலேயே இல்ல, ஜஸ்ட் இங்க என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்படி இங்க உட்கார்ந்துருக்கேன்னு ஹீரோ சொல்லும் போது, இப்படி இத்தனை பேர் முன்னால அவமானப்பட்டதை தாங்கிக்க முடியாத அந்த பொண்ணு கோவத்துல ஹீரோயினை பிடிச்சி தள்ளவும்,
கீழே விழுந்து கண்ணாடி கிளாஸ் கையில கிழிச்சு பயங்கரமா ரத்தம் வரது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஃபேஸ்ல போட்டிருந்த மேக்கப், தலையில மாட்டிருப்பாங்கள வெயின்னு சொல்லி வெள்ளை கலர் ஷால், அதெல்லாம் கலைஞ்சிடுது. இப்படி மேக்கப் இல்லாம பார்த்ததுக்கு அப்புறம் தான் தன்னை காப்பாத்தின பொண்ணான ஹீரோயினை தான் இப்ப நாம மேரேஜ் பண்ணிக்க போறோங்கிறதே ஹீரோ புரிஞ்சுக்கிறான். சோ கிடுகிடுன்னு வந்து ஸ்டேஜ்ல ஏறி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் உன்னை மிஸ் பண்ண போறது இல்லைன்னு சொல்ல, ஐயோ இவனையா இப்ப நம்ம மேரேஜ் பண்ணிக்க போறோம். ஒருவேளை நாம டாக்டருங்கிற உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்க மூலிகையை நம்மளால எடுக்க முடியாது. சோ எப்படியாவது மறைச்சு ஆகணும்னு. சாரி, நீங்க நினைச்சு பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு நான் இல்ல, நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன்னு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. நான் தேடிட்டு இருக்க அந்த பொண்ணு நீயா இல்லைனாலும் பரவாயில்ல, பட் இப்ப என்னோட இடத்துக்குள்ளதான் உனக்கு இந்த காயம் ஏற்பட்டிருக்கு. சோ நானே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லவும், ஒன்னும் தேவையில்லை, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. பட் நம்ம ஆளை விடாம பின்னாலேயே ஃபாலோ பண்ணி வரவும், ஃபேங் மாமா எனக்கும் தான் அடிபட்டிருக்கு, என்னோட காயங்கள் உங்க கண்ணுக்கு தெரியலையா, ப்ளீஸ் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு அந்த பொண்ணு கேட்க, ஆமா பார்க்கவே பாவமா இருக்கு, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, இல்ல அந்த பொண்ணு செத்து போயிடுவான்னு ஹீரோயின் கலாய்ச்சிட்டு போறாங்க. என்ன மேடம் கையில் அடிபட்டிருக்கு, இதுக்கு காரணமானவங்களை சும்மா விட்டுட்டு வந்தீங்களான்னு பிஏ கேட்க, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அந்த குடும்பத்தால எனக்கு ஒரு பெரிய காரியம் ஆகணும், அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. நல்லது நடந்தா சரிதான். அப்புறம் அன்னைக்கு தன்னை காட்டு பகுதியில காப்பாத்தின அந்த பொண்ணை பத்தி ஹீரோ ஊரு ஃபுல்லா விசாரிச்சிட்டு இருக்காராமா, அதுக்கு ஏதாவது ஒரு வழிய சொல்லுங்கன்னு பிஏ கேட்க, என்ன ஆனாலும் சரி என்னை பத்தின எந்த உண்மைகளும் ஹீரோ ஃபேமிலிக்கு தெரியக்கூடாது. சோ அவனை டைவர்ட் பண்றதுக்காக என்ன மாதிரி ஒரு பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்து அவ தான் ஹீரோவை காப்பாத்தினதா ஹீரோவை நம்ப வைங்கன்னு சொல்லவும், பிஏவுமே அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட பிஏ கால் பண்ணி நம்ம தேடிட்டு இருந்த பொண்ணு கிடைச்சிட்டான்னு சொல்லவும், ஹீரோவுமே பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா வரான். பட் அது நம்ம ஹீரோயின் இல்ல, வேற ஒரு பொண்ணு. பிளான் பண்ண மாதிரி நான் தான் உங்களை காப்பாத்தினேன்னு சொல்ல ஹீரோவால நம்பவே முடியல. பிகாஸ் அவனுக்கு ஃபேஸ் நல்லா ஞாபகம் இருக்கும், ஆனா ஹீரோயின் தான் ஒத்துக்க மாட்டா இல்லையா. சோ இந்த பொண்ணு தானா இல்லையாங்கிற கன்ஃபியூஷன்ல, அன்னைக்கு என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லி $500 மில்லியன் கார்டை கொடுத்துட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட பிஏ அந்த பொண்ணை மீட் பண்ணி பேசினபடி நிறைய காசு கொடுத்து, உங்க அம்மா வாங்கியிருந்த எல்லா கடனையும் நாங்க அடைச்சிட்டோம், சோ இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் நீ ஹீரோவை மீட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா அவ பேராசையில ஹீரோ மாதிரி ஒரு இழிச்சவாயனை ஏமாத்துறது ரொம்பவே ஈஸி போல, சோ தங்க முட்டை போடுற வார்த்தை நான் மிஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லி ஹீரோவை ஏமாத்தி அவன்கிட்ட இருந்து இன்னும் நிறைய காசு கறக்கிறதுக்கான பிளான் போட ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா ரீசெண்டா மேரேஜ் ஆன நம்ம ஹீரோயின் தன்னோட புது வீட்டுக்குள்ள வரும்போது அங்க நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு மிரண்டுறா. என்ன உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து போயணும்னு பயப்படுறியான்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்து நான் எதுக்காக பயப்படணும்னு ஹீரோயின் நக்கலா பேசவும், சரி உன்னோட கையில் அடிபட்டு இருந்ததுல அது இப்போ எப்படி இருக்குன்னு ஹீரோ கேட்கும்போது, பெரிய அளவுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆமா நான் உன் ஆளு கண்ணத்துல பலார்னு அரைஞ்சன, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாகிடுச்சான்னு ஹீரோயின் கேட்கவும், அவ ஒன்னும் என்னோட ஆளெல்லாம் இல்ல, ஜஸ்ட் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவ்வளோதான், நான் அவகிட்ட 10 நிமிஷம் கூட உட்கார்ந்து பேசினது இல்ல, சோ தேவையில்லாம எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசாதன்னு ஹீரோ கத்துறான். அப்படியா, சரி ஏதோ சொல்ற, ஆமா உன்னை காப்பாத்தின பொண்ணை தேடிட்டு இருந்தீல கண்டுபிடிச்சிட்டியான்னு ஹீரோயின் கேட்கவும், இன்னைக்கு கூட ஊஃபோ மவுண்டைன்ல வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லி ஒரு பொண்ணு என்னை வந்து மீட் பண்ணா, பட் எனக்கு நல்லாவே தெரியும் அவ என்னை காப்பாத்தின பொண்ணு கிடையாது, சோ நான் எப்படியாவது முயற்சி பண்ணி என்னை காப்பாத்தின அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவேன்னு ஹீரோ சொல்ல, ஆல் தி பெஸ்ட் நீ தாராளமா ட்ரை பண்ணிக்கோன்னு ஹீரோயின் சொன்னதுமே, என்னதான் நமக்குள்ள நடந்திருக்கிறது கான்ட்ராக்ட் மேரேஜா இருந்தாலும் அடுத்த 99 நாளுக்கு நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வாழ்ந்தாகணும்னு ஹீரோ சொல்ல, எல்லாம் ஓகே தான், பட் எக்காரணத்தை கொண்டும் உன்னோட லைனை நீ கிராஸ் பண்ணி என்கிட்ட வராதன்னு ஹீரோயின் சொல்றா. ஏன் என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பிசினஸ் மேன் கிட்ட உன்னோட மனசை பறி கொடுத்துருவேன்னு பயப்படுறியான்னு ஹீரோ கேட்டு ஹக் பண்ணவும், ஐயோ செம காமெடி போடா டோமர்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பும் போது தெரியாம ஹீரோ உங்க கையை பிடிச்சி இழுத்துடுறான். வலி தாங்க முடியாம ஹீரோயின் இரிட்டேட் ஆகிடுறாங்க. ஓ சாரி, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு நான் உனக்கு பெருசா டவுரின்னு எதுவும் தரல, ஸோ அதுக்கு பதிலாக இந்த பிளாக் கார்டை வச்சுக்கோ, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் தாராளமா நீ வாங்கிக்கோ, எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிக்கோன்னு ஹீரோ சொல்ல, நான் இந்த காசுக்காகலாம் ஒன்றும் உங்களை மேரேஜ் பண்ணிக்கல, எனக்கு தேவைப்படுற பணத்தை நானே சம்பாதிச்சுக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றா. சாதாரண ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்த ஒன்னால எப்படி இந்த சிட்டில உனக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையை தேடி கண்டுபிடிக்க முடியும்னு ஹீரோ கேட்க, இந்த ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லுவாங்கல்ல, ஆஃபீஸ் எல்லாம் சுத்தம் பண்ற வேலை, கிளீனர்ஸ், அதான்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன மாதிரி ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேனோட பொண்டாட்டி இப்படி ஒரு சாதாரண கிளீனர் வேலை பாக்குறான்னு தெரிஞ்சா எல்லாரும் என்ன பத்தி என்ன பேசுவாங்க,
இங்க பாரு, என்னோட பொண்டாட்டி இப்படி யாருக்காகவும் வேலை பார்க்க கூடாது. அது மட்டும் இல்லாம உன் கையில அடிபட்டு இருக்கு, அப்புறம் எப்படி உன்னால கிளீனிங் வேலையை பார்க்க முடியும்? சரி, என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் தன்னோட டெலிவரிக்காக 5 மாசம் லீவ்ல போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பதிலா நீ கொஞ்ச நாள் என்கிட்ட பிஏவா வேலை பார்த்துக்கோன்னு ஹீரோ சொல்ல, நான் ஃபர்ஸ்ட் நீ சொன்ன எதுக்குமே ஒத்துக்கல, அப்புறம் ஏன் இப்படியெல்லாம் நீ அடுக்கிக்கிட்டே போறேன்னு ஹீரோயின் கேட்கவும், டக்குன்னு நம்ம ஆளு ஹக் பண்ணி, நான் நினைச்சா ஒரு செகண்ட்ல உன்னை டோட்டலா கண்ட்ரோல் பண்ண முடியும், பாக்குறியான்னு கேட்க, அதையும் பாத்துருவோண்டா டோமர்னு ஹீரோயின் காலில் மிதிச்சிடுறாங்க. வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கும் போது அங்க வர மேடமா உங்க 2 பேரையும் பாக்குறதுக்காக ஹீரோவோட தாத்தா வந்திருக்காங்கன்னு சொல்லவும், ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க கப்பிள்ஸ் மாதிரி ஒன்னா சேர்ந்து ஜோடியா போறாங்க. அப்போ தாத்தா ரொம்பவே ரேரான ஒரு மூலிகையை கிஃப்ட் பண்ணவும் ஹீரோயின் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். இந்த பிளான்ட்டை வச்சு எப்படியாவது ஆராய்ச்சி பண்ணி ஒரு சூப்பர் மருந்து நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன்னு ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே சிரிக்கவும், என்ன மேடம், நீங்க பல்ல காட்டிட்டு இருக்கத பார்த்தா இந்த மூலிகைக்காக தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுதுன்னு ஹீரோ கேட்க, ஆட முட்டா பையலே, மேரேஜ் ஆன அப்புறம் கூட எதுக்கு நீ இப்படி ஃபார்மலா வாங்க போங்க மேடம்னு கூப்பிட்டு இருக்க? ஹீரோயின் உன்னோட பொண்டாட்டி. ஸோ இதுக்கப்புறம் நீ எப்போதுமே அவளை ரொம்ப உரிமையா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு மட்டும்தான் கூப்பிடணும். அதே மாதிரி நீயுமே ஹீரோவை ஆசாசையா என்னங்க என்னங்கன்னு தான் கூப்பிடணும். எங்க என்னோட கண்ணுக்கு முன்ன நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா கொஞ்சம் பேசி காட்டுங்கன்னு தாத்தா கேட்க, ஹீரோயினுக்கு ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. பட் நம்ம ஹீரோ வேணுக்குனே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிடவும் தாத்தா சிரிக்கிறாரு. வேற வழி இல்லாம ஹீரோயினும் என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டு காட்ட தாத்தாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீங்க 2 பேரும் இதே மாதிரி கடைசி வரை சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கும் போது அவரோட பிஏ, மேடம் நீங்க இந்த ரேரான மூலிகைக்கு டெய்லி நடுராத்திரி தண்ணி ஊத்த மறந்துடாதீங்கன்னு சொல்ல ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிறாங்க. தென் வெளியில வந்ததுமே தாத்தா கிட்ட எதுக்காக நீங்க அந்த மூலிகையை கிஃப்டா கொடுத்தீங்கன்னு கேட்க, பொதுவா நடுராத்திரி அந்த மூலிகையில இருந்து ரொம்பவே ரொமான்டிக்கான ஃப்ரேக்ரன்ஸ் வாசனை வெளியாகும். அதை இவங்கள மாதிரியான கப்பிள்ஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணாங்கன்னா ரொமான்டிக்கா ஃபீல் ஆகி சீக்கிரமா குழந்தை பெற்றுருவாங்க. அதுக்காக தான். எனக்குமே நான் செத்து போகிறதுக்குள்ள என் கொள்ளு பேர பசங்க கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு தாத்தா சொல்ல, பாருங்களேன், இவ்வளோ வயசாகியும் உங்களுக்குள்ள அந்த சேட்டை மட்டும் குறையலன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பிஏ தாத்தாவை பத்திரமா கூட்டிட்டு போயிடுறாரு. அதுவே இங்க மூலிகை பைத்தியமான நம்ம ஹீரோயின் நைட்டு அலாரம் வச்சு எந்திரிச்சு அந்த செடிக்கு தண்ணி ஊத்தும் போது நம்ம ஹீரோவுமே பக்கத்துல பார்த்துட்டு நிக்கிறாரு. அப்போ தாத்தா சொன்ன மாதிரி அந்த மூலிகையில இருந்து ரொம்ப ரொமான்டிக்கான ஸ்மெல் வெளியில வரவும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆளுங்க 2 பேர் மண்டக்குள்ளையும் அலாரம் அடிச்சிடுது. ஹீரோ ரொமான்டிக்கா பார்க்கவும் ஹீரோயின் அவனை தடுக்கிறதுக்காக கண்ணத்துலலாம் அரைகிறாங்க. பட் நம்ம ஹீரோ கண்ணுக்கு என்கிட்ட வான்னு ரொம்ப ஆசாசியா கூப்பிடுற மாதிரி தெரியவும் கண்ட்ரோலை மீறி ஹீரோயின் பக்கத்துல போயிடுறான். ஹீரோயினாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் என்ன, 2 பேருக்கு நடுவுல பயங்கரமான ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது. இதனோட விளைவா அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு பார்த்தா நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா இந்த கிஸ் மார்க் இருக்கவும் ஹீரோயின் மிரண்டு போயிடுறாங்க. நான் வந்து போடான்னு சொல்லி எட்டி உதைக்க, அந்த ரொமான்டிக்கான ஃபீல்ட்ல இருந்து வெளியில வர நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணன்னு கேட்க, நான் என்னடா பண்ண, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம்னு ஹீரோயின் சண்டை போடுறாங்க. இல்ல என்னால ஒத்துக்க முடியாது, பாரு எனக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கு, அது மட்டும் இல்லாம என் லிப்ஸ்ல இருந்து ரத்தம் வருது, நீ என்ன டாகா, எதுக்காக இப்படி என்ன கடிச்சு வச்சேன்னு கேட்க, ஐயோ இப்படி வந்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. அதே நேரம் சும்மா சொல்லக்கூடாது, ஹீரோவோட பாடி பிசிக்லாம் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். நானே தெரியிருந்தா கூட இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான புருஷன் கிடைச்சிருப்பானாங்கிறது சந்தேகம்தான்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல விடுறா. ஓகே, ஏதோ அவசரத்தில் நடந்துருச்சு, பட் இந்த விஷயம் வெளியாளுங்க யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்கன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும், அதை நான் பாத்துக்கிறேன், சீக்கிரமா கிளம்பி என் கூட ஆஃபீஸ்க்கு வான்னு ஹீரோ கூப்பிடுறதுனால என்கிட்ட தனி கார் இருக்கு, நான் அதுல வந்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ ஒருத்தர் ஹீரோயினை பார்த்து, யார் நீ, எதுக்காக இங்க காரை பார்க் பண்றேன்னு கேட்க, நான் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்லவும், பரவாயில்ல, நீயுமே ஆளு பார்க்க ரொம்ப அழகா சூப்பரா தான் இருக்க, பட் இந்த போஸ்ட்டுக்கு பயங்கரமான காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நீ என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்டினா நான் உன்னை ஹீரோவோட பிஏவா அப்பாயிண்ட் பண்றேன்னு தப்பா பேசுறான். கோவப்படுற நம்ம ஹீரோயின் யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு கேட்டு கண்ணத்துல பலார்னு அப்பி கண்ணா பின்னான்னு அடிக்கிறாங்க. நீ என் மேல கை வச்சிட்டீல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹெச்ஆர் கத்த, உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு நான் ஒன்றும் புள்ள பூச்சி கிடையாது, நானே சொல்றேன், என்னோட பேரு சாங்கே, முடிஞ்சா என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. ஒரு வேளை கோவப்பட்டு இவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானா அப்புறம் நான் ஹீரோ கிட்ட வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்புறம் என்ன, எனக்கு தேவையான மூலிகையெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னு ரொம்ப சந்தோஷமா இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க. அங்க ஹீரோயினுக்கு 2 ஸ்மார்ட்டான அழகான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் பயங்கரமா புகழ்ந்துக்கிட்டு தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. தென் ஹீரோயின் கிட்ட அடி வாங்கின இந்த ஹெச்ஆர் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வந்ததும் ஹீரோயினை பத்தின டீடைல்ஸ்லாம் கேட்கும்போது,
சமூகம் பெரிய இடமா இருக்கும் போல, பிகாஸ் இந்த பொண்ணை ரெஃபர் பண்ணியிருக்கிறதே நம்ம மிஸ்டர் ஹீரோ தான் சொல்லவும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இவளை எனக்கு பிடிக்கல, ஸோ நான் ரிஜெக்ட் பண்ண போறேன்னு இவன் முடிவெடுத்துடுறான். கட் பண்ண அந்த இன்டர்வியூக்கு நான்சிங்கிற ரொம்பவே திமிரு பிடிச்ச பொண்ணு ஒருத்தி வரா. எனக்கு தெரியும் எப்படியும் நான் இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஹீரோவோட பிஏ ஆகிடுவேன்னு, ஸோ எதுக்காகவும் நான் வெயிட் பண்ண தேவையில்லைன்னு ரொம்ப திமிரா இந்த பொண்ணுங்களெல்லாம் மட்டமா பேசவும், சாவேஜ் குவீனான நம்ம ஹீரோயின் தன்னோட ஸ்டைல்ல அந்த நான்சியை பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிடுறாங்க. தகுதி தராதாரம் பார்த்தலாம் இங்க யாரும் வேலைக்கு வரல, அவங்களுக்கு நீட் இருக்கு, ஸோ அவங்க டேலண்ட்டை நிரூபிச்சு வேலைக்கு சேர்றதுக்காக தான் வந்திருக்காங்க. உன்ன மாதிரி இங்க யாரும் திமிரெடுத்து ஆடிட்டு இருக்கலன்னு ஹீரோயின் சொல்லும்போது, நான் யாருன்னு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியுமான்னு நான்சிக்கே சொன்னாதானே தெரியும், சும்மா எதுக்காக சீன் போட்டுட்டு இருக்கேன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்கும்போது என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியாம நான்சி தடுமாறுறா. என்னமோ ஹீரோவோட பொண்டாட்டி மாதிரி தான் சீன் போட்டுட்டு இருக்கேன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்ல, அரைகுறையா கேட்டுட்டு தப்பா புரிஞ்சுக்கிற அந்த இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க 2 பேரும் வேகமா ஓடி வந்து, சாரி மேடம், உங்களை வெயிட் பண்ணி காத்திருக்க வச்சதுக்கு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவளை தனியா கூட்டிட்டு வந்து, அப்ப நீங்க தான் ஹீரோ ரீசெண்டா மேரேஜ் பண்ணிக்கிட்ட அவரோட ஒய்ஃபான்னு கேட்க, ஆடடே இது கூட சூப்பரா இருக்கே, நமக்கு பயங்கரமான மரியாதை கிடைக்கிறது மட்டும் இல்லாம நாம இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஹீரோவோட பிஏ ஆகிட்டோம்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவரை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சாம்ராஜ்யத்தோட மகாராணி ஆகிடலான்னு சொல்லி ஐடியா பண்ற இந்த நான்சி ஆமான்னு போய் சொல்லவும், ஓ அப்படிங்களா மேடம், ரொம்ப சந்தோஷம், ஆனா ஹீரோ இன்னொரு பொண்ணையுமே ரெஃபர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஹீரோயினோட ப்ரொஃபைல கொடுத்ததுமே, இவ தானா எல்லாருக்கும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தினால, ஸோ இவளை நான் பழி வாங்காம விட மாட்டேன்ட்டு இந்த பொண்ணுக்குமே இங்க ஒரு வேலையை போட்டு கொடுங்கன்னு சொல்ல, ஹீரோயின் கிட்ட அடி வாங்கின அந்த ஹெச்ஆர் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா இந்த பொண்ணு சொல்றது கூட கரெக்ட் தான், ஒருவேளை நான் ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணிட்டா அவ இத்தோட இங்க இருந்து கிளம்பிடுவா, அதுவே இங்கேயே வேலை போட்டு கொடுத்து எனக்கு கீழே வேலை பார்க்கணுங்கிற கட்டாயத்துக்கு வந்தானா கண்டிப்பா இவளை நான் எனக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம என்ன அடிச்சதுக்காக இவளை பழி வாங்கி இவ வாழ்க்கையவே நாசமாக்கிடலான்னு சொல்லி தப்பான முடிவெடுத்து அவனுக்கே அவன் சூனியம் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அந்த கம்பெனில வேலையை போட்டு கொடுத்து இன்டர்ன்ஷிப்புக்கு வர சொல்லிடுறான். இதுக்கப்புறம் இந்த ஹெச்ஆர் எவ்வளோ கஷ்டப்பட போறான், ஹீரோயின் கிட்ட மாட்டி எப்படி சிக்கி சின்னாபின்னமாக போறாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோட் வர வெயிட் பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா செகண்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.